ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக் வித் கோமாலியில் ஆண்டனி தாஸ் அவர்கள் செஞ்ச கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பிரட்டல் செய்கிறதுக்கு நான் சின்னதாக 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதை இப்போ நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரத்தில் இருக்கிற காம்பெல்லாம் பிச்சுட்டு கத்திரிக்காவை 4 நாளாக கட் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணியாச்சுங்க. நாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது ரொம்பவே ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். முதல்லையே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை நாம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, கத்திரிக்காய் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்னோட ஸ்டைலில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்ததாக 1/2 மூடி தேங்காவை அரைச்சி நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலெல்லாம் வத்துற வரைக்கும் இது வேகணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நாம் இதை வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், தேங்காய் பாலெல்லாம் ஓரளவு வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தணும், பிரட்டல் மாதிரி வரணும்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் நிறுத்துனீங்கன்னா கத்திரிக்காய் தொக்காயிடும். நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே சாப்பிடலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடுற வாசனைக்காக. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.